கிரீன்லாந்து இது இன்றைக்கு உலக அளவில் சூடு பிடித்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஒரு புறம் அமெரிக்கா இராணுவ பலத்தை பயன்படுத்தியாவது கிரீன்லாந்தை நாங்கள் அமெரிக்காவுடன் இணைத்தே தீர்வோம் என்று சொல்கிறது. இன்னொரு புறம் அமெரிக்காவின் கூட்டாளிகளான ஐரோப்பிய நாடுகள் இதை கடுமையாக எதிர்க்கின்றன. பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்வீடன் போன்ற நாடுகள் அமெரிக்கா கிரீன்லாந்தை கைப்பற்றுவதில் தடுப்பதற்கு தங்களுடைய இராணுவத்தை கிரீன்லாந்தில் நிறுத்தியிருக்கின்றன. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது என்னதான் பிரச்சனை என்பதை இந்த காணொளியில் காண்போம். இது தீக்கதிரின் உலக பார்வை. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு உலக அரசியல்ல மிக அதிகமாக அடிபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெயர் கிரீன்லாந்து. அமெரிக்கா கிரீன்லாந்து எனக்கு வேண்டும் என்று சொல்கிறது. ஆனால் ஐரோப்பிய நாடுகள் அதை மறுக்கின்றன. இந்த பிரச்சனையின் காரணமாக அமெரிக்காவுக்கும் அதனுடைய ஐரோப்பிய கூட்டாளிகளுக்கும் இடையிலேயே கூட ஒரு மோதலான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்கிறார், கிரீன்லாந்து எங்களுக்கு வேண்டும். அப்படி கிரீன்லாந்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால் ரஷ்யாவோ சீனாவோ கிரீன்லாந்தை எடுத்துக்கொள்வார்கள். அதுக்கப்புறம் ரஷ்யாவோ சீனாவோ அமெரிக்காவினுடைய அண்டை நாடாக மாறிவிடுவார்கள். அதை நாங்கள் அனுமதிக்க முடியாது என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். ஆனால் இப்படி கிரீன்லாந்தை அமெரிக்கா எடுத்துக்கொள்வதை எதிர்த்து கிரீன்லாந்தில் இருக்கக்கூடிய மக்கள் பெரிய ஆர்ப்பாட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் கிரீன்லாந்து இன்றைக்கு டென்மார்க் என்ற நாட்டினுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறது. டென்மார்க்கும் இதை கடுமையாக எதிர்க்கிறது. கிரீன்லாந்து வரலாறை நம்ம பார்த்தோம்னு சொன்னா ஒரு 4500 ஆண்டுகளுக்கு முன்பே கிரீன்லாந்துல வட அமெரிக்க பகுதியிலிருந்து மக்கள் போய் குடியேறி இருக்கிறாங்க. 1721 டென்மார்க் நாடு கிரீன்லாந்தை தன்னுடைய காலனியாக அடிமைப்படுத்தி கொண்டு விட்டது. 2009 கிரீன்லாந்து சுயாட்சி கொண்ட ஒரு நாடாக மாறிவிட்டது என்று அறிவித்தார்கள். இன்றைக்கு கிரீன்லாந்து நாட்டுக்கு என்று தனியாக அரசாங்கம் இருக்கிறது, பாராளுமன்றம் இருக்கிறது, கொடி இருக்கிறது. ஆனாலும் கூட அந்த கிரீன்லாந்து இன்னும் ஒரு குட்டி நாடான டென்மார்க்கினுடைய ஆதிக்கத்தில் தான் இருக்கிறது. கிரீன்லாந்தினுடைய இராணுவம், வெளிவிவகாரம், நிதி போன்ற விஷயங்கள் எல்லாம் டென்மார்க்கினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. கிரீன்லாண்டில் ஒரு 57,000 மக்கள் வசிக்கிறார்கள். இந்த நாட்டினுடைய தலைநகரம் நூக் என்று சொல்லப்படுகிறது. ஒரு 80% கிரீன்லாந்து பனிக்கட்டிகளால் மூடப்பட்டிருக்கிறது. கிரீன்லாந்தினுடைய கரையோரங்களில் தான் மக்கள் வசிக்கிறார்கள். இந்த கிரீன்லாந்தில் 80% நிலப்பகுதியை ஐஸ் மூடி இருக்கிறது. பனி, உறைந்த பனி. அது சில இடங்கள்ல 3 கிலோமீட்டர் அளவிற்கு ஆழமாக இருக்கிறது என்றும் சொல்கிறார்கள். சரி, இப்போ அமெரிக்கா கிரீன்லாந்தை தன்னுடைய நாட்டுடன் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு சொல்லக்கூடிய காரணம் என்னன்னு சொன்னா, நாளைக்கு அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில போர் அல்லது அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில போர் நடந்தால் அமெரிக்காவின் மீது ஏவப்படக்கூடிய அந்த ஏவுகணைகள் எல்லாம், அந்த ஏவுகணைகளிலே பெரும்பாலான ஏவுகணைகள் கிரீன்லாந்து மீது பறந்துதான் அமெரிக்காவை தாக்கும். ஆகவே அந்த ஏவுகணைகளை வழியிலேயே தடுத்து அழிப்பதற்கு எங்களுக்கு கிரீன்லாந்து தேவைப்படுகிறது. ஆகவே தான் பாதுகாப்பு காரணங்களுக்காக கிரீன்லாந்து எங்களுக்கு தேவைப்படுகிறது என்று ட்ரம்ப் சொல்லுகிறார். ஆனா இது உண்மையான காரணம் அல்ல. ஏனென்று சொன்னால் 1945 இரண்டாவது உலகப்போர் முடிந்ததற்கு பிறகு இந்த அமெரிக்காவுக்கும் டென்மார்க்குக்கும் இடையில
கிரீன்லாந்து சம்பந்தமான ஒரு உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது. அதன்படி கிரீன்லாந்துல அமெரிக்கா எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு ராணுவ தளங்களை அமைத்துக் கொள்ளலாம், எவ்வளவு ராணுவ வீரர்களை கூட அங்க நிறுத்திக் கொள்ளலாம் என்றெல்லாம் இன்னைக்கு உடன்பாடு கையெழுத்தாகி இருக்கிறது. ஆகவே புதுசா கிரீன்லாந்தை தன்னுடைய அமெரிக்காவோடு இணைத்து கொண்டுதான் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா ட்ரம்ப் சொல்லுவது ஒரு போலியான காரணம். அப்ப உண்மையான காரணம் என்ன? உண்மையான காரணம் ஒரு 2 காரணங்கள் இருக்கின்றன. ஒண்ணு, கிரீன்லாந்துல கனிம பொருட்கள் மிக அதிக அளவில் இருக்கின்றன. தங்கம், செம்பு, ஈயம், ஜிங்க் என்று சொல்லக்கூடிய ஈயம், இது போன்ற கனிம பொருட்கள் எல்லாம் பெரிய அளவில் இருக்கின்றன. இன்னும் சொல்ல போனா பெட்ரோலியம் கிட்டத்தட்ட 1750 கோடி பேரல்கள் அளவிற்கு கிரீன்லாந்துல பெட்ரோலியம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதெல்லாம் அமெரிக்காக்காரன் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டான். இதற்கும் மேலாக ரேர் எர்த் மினரல்ஸ் என்று சொல்லக்கூடிய அரிய வகை கனிமங்கள் பெரிய அளவிலே கிரீன்லாந்துல இருக்குதான். உலகத்துல 34 வகையான அரிய வகை கனிமங்கள் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறது. அதுல 25 வகையான அரிய வகை கனிமங்கள் கிரீன்லாந்து நாட்டில் இருக்கிறது. இந்த அரிய வகை கனிமங்கள் என்று பார்த்தோம்னு சொன்னா நவீன உற்பத்திக்கு பெரிய அளவிற்கு இந்த அரிய வகை கனிமங்கள் தேவை. நம்ம எல்லாம் இன்னைக்கு எலக்ட்ரிக் வாகனங்களை பார்க்கிறோம், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் உற்பத்தி செய்யப்படுவதற்கு இந்த அரிய வகை கனிமங்கள் தேவைப்படுகிறது. அதே மாதிரி பல்வேறு வகையான எலக்ட்ரானிக் பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு இந்த அரிய வகை கனிமங்கள் தேவைப்படுகிறது. இன்னும் சொல்ல போனா அமெரிக்கா கிட்ட இருக்கக்கூடிய மிக நவீனமான ஜெட் விமானம், போர் ஜெட் விமானம் F-35. இந்த F-35 போன்ற மிக நவீனமான போர் விமானங்களை தயாரிப்பதற்கு கூட இந்த அரிய வகை கனிமங்கள் தேவைப்படுகிறது. ஆனா இன்றைக்கு உலகத்துல 85% அரிய வகை கனிமங்கள் சீனாவில் தான் உற்பத்தி ஆகிறது. அமெரிக்காவுக்கே இதுவரையில் சீனா தான் இந்த அரிய வகை கனிமங்களை ஏற்றுமதி செய்து வந்தது. ஆனா இன்றைக்கு பார்த்தோம்னு சொன்னா அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில வர்த்தகத்துல பிரச்சனை வந்திருக்கிறது. சீனாவின் மேல தொடர்ந்து பல்வேறு விதமான வர்த்தக தடைகளை ட்ரம்ப் விதித்து கொண்டிருக்கிறார். இதன் காரணமாக அமெரிக்காவுக்கு இந்த அரிய வகை கனிமங்களை சப்ளை செய்வதிலும் சீனா இன்றைக்கு சில கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு அமெரிக்கா கிரீன்லாந்தை தன்னுடைய நாட்டோடு இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் இன்றைக்கு இந்த கிரீன்லாந்து நாட்டில் இருக்கக்கூடிய கனிம பொருட்கள், குறிப்பாக அரிய வகை கனிம பொருட்கள். இப்போ ஒரு 1750 கோடி பேரல்கள் அளவுக்கு அங்க பெட்ரோலியம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். இப்ப இன்னைக்கு கிரீன்லாந்துல கிட்டத்தட்ட கிரீன்லாந்தை மூடி இருக்கக்கூடிய அந்த ஐஸ் பனி, உறைபனி, அதனுடைய மொத்தம் 3 கிலோமீட்டர் அதனுடைய திக்னஸ் மொத்தம். அப்ப இன்றைக்கு அங்க கனிம பொருட்களை எல்லாம் தோண்டி எடுக்க வேண்டும், பெட்ரோலியம் தோண்டி எடுக்க வேண்டும்னு சொன்னா இந்த ஐஸ் எல்லாம் நிச்சயமாக சின்னாபன்னமாகிரும். இதுல விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கிரீன்லாந்தை போர்த்தி இருக்கக்கூடிய அந்த பனிப்பாறைகள் உருகினால், அந்த ஒரு காரணத்தினால் மட்டும் உலகத்தில் இருக்கக்கூடிய கடல் மட்டம் 24 அடிகள் அளவிற்கு உயரும் என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். அப்படின்னு சொன்னா எவ்வளவு அளவு அங்க ஐஸ் இருக்கிறதுன்றத நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். ஆனா அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, அல்லது மற்ற ஏகாதிபத்திய நாடுகளாக இருந்தாலும் சரி, குறிப்பாக பன்னாட்டு முதலாளிகளுக்கு இந்த சுற்றுச்சூழல் அழிவது, உலகம் ஆபத்துக்கு உள்ளாகுது, இதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் கவலையே கிடையாது. அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் லாபம், லாபம், லாபம். தங்களுடைய லாபத்தை பெருக்கிக் கொள்வதற்காக அவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் என்பதுதான் உண்மை. கடைசியாக பார்ப்போம்னு சொன்னா, இன்றைக்கு சீனா பொருட்கள் உற்பத்தியில, வர்த்தகத்துல ஒரு மாபெரும் சக்தியாக உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொன்னா 2024-25 ஆண்டுல, அந்த நிதியாண்டுல மட்டும் உலகத்தில் உற்பத்தியான மொத்த பொருட்களிலே 35% பொருட்களை
சீனா மட்டும் உற்பத்தி செய்து இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும்னு சொன்னா, அமெரிக்கா, ஜெர்மனி, ஜப்பான், தென்கொரியா இப்படிப்பட்ட தொழில் துறையில மிகவும் வளர்ச்சி அடைந்த இந்த 4 நாடுகள் உற்பத்தி செய்த பொருட்களை விட கமோடிட்டீஸ் மிக அதிக அளவிலான பொருட்களை சீனா என்ற ஒரு நாடு மட்டும் இன்றைக்கு தயாரித்துக் கொண்டிருக்கிறது. சீன பொருட்கள் உலகினுடைய பல்வேறு நாடுகளுக்கு இன்றைக்கு ஏற்றுமதியாகி கொண்டிருக்கிறது. ஆப்பிரிக்க நாடுகள், தென் அமெரிக்க நாடுகள், குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள். ஐரோப்பிய நாடுகள் சீனாவினுடைய மிகப்பெரிய சந்தைகளில் ஒன்று. அப்ப இன்றைக்கு சீனாவுல உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்றடைய வேண்டும் என்று சொன்னால் கப்பல்கள்ல கடல் மூலமாக செல்கின்றன. அந்த கப்பல்கள் எப்படி பயணிக்கின்றன என்று சொன்னால் சீனாவிலிருந்து புறப்பட்டு ஷாங்காயிலிருந்து புறப்பட்டு தென்சீன கடல் வழியாக வர வேண்டும். மலேசியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மலாக்கா ஜலசந்தியை கடந்து இந்திய பெருங்கடலுக்குள் நுழைய வேண்டும். இந்திய பெருங்கடலை தாண்டி செங்கடலுக்குள் நுழைந்து செங்கடல்ல இருக்கக்கூடிய சூயஸ் கால்வாய் வழியாக இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகளை சீன பொருட்கள் சென்றடைகின்றன. இப்ப இந்த கடல் பயணத்திற்கு 30லிருந்து 40 நாட்கள் ஆகின்றன. அதாவது சீனாவிலிருந்து ஒரு கப்பல் புறப்பட்டா ஐரோப்பிய நாட்டை சென்று அடைவதற்கு 30லிருந்து 40 நாட்கள் ஆகின்றன. ஆனா இன்னைக்கு இன்னொரு பக்கம் என்ன நடந்து கொண்டிருக்குன்னு சொன்னா, இந்த தொடர்ந்து பருவநிலை மாற்றம் ஏற்பட்டு கொண்டு வருகிறது. அதன் காரணமாக இந்த புவி வெப்பமடைந்து கொண்டிருக்கிறது. புவி வெப்பமாதல் என்று சொல்கிறார்கள். அப்ப இந்த உலகத்தினுடைய வடதுருவத்தில் இருக்கக்கூடிய ஆர்க்டிக் வட்டம் அங்க இருக்கக்கூடிய இதுவரையில் உறைபனியாக இருந்த ஐஸால மூடப்பட்டிருந்த அந்த கடல் பகுதிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அங்க இருக்கக்கூடிய அந்த உறைபனி ஐஸ் உருக ஆரம்பித்திருக்கிறது. அப்போ இன்றைக்கு ரஷ்யாவை ஒட்டிய அந்த ஆர்க்டிக் கடல் வழியாக இதுவரைக்கும் கப்பல்கள் போக முடியாது. ஏன்னா அங்கெல்லாம் பனி உறைந்து போயிருக்கிறது. ஆனா இப்ப அங்க இருக்கக்கூடிய வடதுருவத்தில் இருக்கக்கூடிய அந்த பனி உருக ஆரம்பித்ததன் காரணமாக ரஷ்யாவை ஒற்றிய கடல் பகுதி வழியாக ஒரு புதிய கடல் வழி உண்டாக்க முடியும். அதை வந்து நார்தர்ன் சி ரூட் என்று சொல்கிறார்கள். வடக்கு கடல் பாதை. இப்ப இன்றைக்கு வந்து சூயஸ் கால்வாய் வழியா பொருட்கள் சீன பொருட்கள் ஐரோப்பிய சந்தையை சென்று அடைவதற்கு 30லிருந்து 40 நாட்கள் ஆகின்றன என்று சொன்னால் இன்றைக்கு இந்த ரஷ்யாவை ஒட்டிய அந்த கடல் பகுதி வழியாக அதாவது அந்த நார்தர்ன் சி ரூட் வழியாக பொருட்கள் ஐரோப்பாவை சென்றடைவதற்கு 20 நாட்கள் தான் தேவைப்படுகிறது. கிட்டத்தட்ட அந்த கடல் பயணம் பாதியாக குறைக்கப்படுகிறது. இப்ப இதனால அமெரிக்காவுக்கு என்ன பிரச்சனை? ஏற்கனவே சீனா என்ற அந்த சோசியலிச நாடு பொருள் உற்பத்தியில விஞ்ஞான வளர்ச்சியில அமெரிக்காவை மிஞ்சி ஒரு பெரிய அளவிற்கு இன்றைக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இது அமெரிக்காவுக்கு கண்ணை உறுத்துகிறது. சீனாவினுடைய வளர்ச்சியை எப்படியாவது கட்டுப்படுத்த வேண்டும், அதற்கு தடைகளை ஏற்படுத்த வேண்டும் என்று தன்னாலான எல்லா முயற்சிகளையும் அமெரிக்கா இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது. இப்ப இந்த சூழ்நிலைமையில சீனாவிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்கள் ஐரோப்பிய சந்தையை சென்று அடைவதற்கு தேவைப்படக்கூடிய அந்த கடல் பயண நாட்கள் பாதியா குறைய போகுதுன்னு சொன்னா இன்னும் பெருமளவில் சீன பொருட்கள் ஐரோப்பிய நாடுகளை சென்றடையும். இதன் காரணமாக சீனாவினுடைய பொருளாதார நிலைமை இன்னும் வலுவடையும். இதன் காரணமாக நீங்க பார்த்தோம்னு சொன்னா உலகத்துல இன்றைக்கு இருக்கக்கூடிய என்ன சொல்றது பேலன்ஸ் ஆஃப் பவர் என்று சொல்கிறார்கள் அல்லவா, அதுல பெரிய அளவிற்கு சீனா வலுவடைகிறது என்று சொன்னா அது வந்து ஏகாதிபத்திய நாடுகளுக்கு குறிப்பாக அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய உறுத்தலாக இருக்கிறது. இதை தடுக்க வேண்டும். அப்போ இந்த சீன கப்பல்கள் நம்ம புதுசா ஏற்பட போகிற அந்த நார்தர்ன் சி ரூட் அதன் வழியா சீன கப்பல்கள் போகணும்னா கிரீன்லாந்தை ஒட்டி தான் போய் ஆகணும். அப்ப கிரீன்லாந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்து விட்டால் சீன கப்பல்கள் அங்க வருவதற்கு தடை விதிக்க முடியும், கட்டுப்பாடுகளை ஏற்படுத்த முடியும். குறிப்பாக இன்றைக்கு அந்த வடதுருவத்திற்கு ஆர்க்டிக் சர்க்கிள் அந்த பகுதியையும் முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும் என்று அமெரிக்கா நினைக்கிறது. ஆக இதுதான் இன்றைக்கு அமெரிக்கா கிரீன்லாந்தை கைப்பற்ற துடிப்பதற்கு முக்கியமான காரணம். இதுல என்ன இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னு சொன்னா, 2வது உலகப் போர் முடிந்ததற்கு பிறகு
நேட்டோ என்ற ஒரு இராணுவ கூட்டணி உருவாக்கப்பட்டது. நேட்டோ என்று சொன்னால் நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். இந்த நேட்டோ என்ற இந்த கூட்டணி அமெரிக்காவிற்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையில் ஏற்பட்ட ஒரு இராணுவ கூட்டணி. இந்த கூட்டணியினுடைய உடன்பாட்டின்படி எந்த ஒரு ஐரோப்பிய நாட்டையோ அல்லது அமெரிக்காவையோ யாராவது வேறொரு நாடு தாக்கினால் எல்லா நாடுகளும் சேர்ந்து அந்த தாக்குதல் தொடுக்கக்கூடிய நாட்டுக்கு எதிராக போர் தொடுக்கும். ஆனா இந்த நடைமுறையில பார்த்தோம் சொன்னா நேட்டோ என்ற அந்த கூட்டணி 2வது உலகப் போருக்கு பிறகு ஆரம்பிக்கப்பட்டது. கம்யூனிஸ்ட் ஆட்சி இருந்த சோவியத் யூனியன்ல அந்த சோவியத் யூனியனுக்கு எதிரான ஒரு கூட்டணியாகத்தான், ஒரு இராணுவ கூட்டணியாகத்தான் நேட்டோ உருவாக்கப்பட்டது. இந்த நேட்டோ கூட்டணியில அமெரிக்கா இருக்கிறது, இன்னொரு புறம் ஐரோப்பிய நாடுகள். இன்றைக்கு ட்ரம்ப் நான் கிரீன்லாந்தை கைப்பற்றுவேன் என்று அவர் பேச ஆரம்பித்தவுடன் அவர் என்ன சொல்றாருன்னா, எப்படியும் எப்படியும் கிரீன்லாந்து அமெரிக்காவுடன் இணைக்கப்படும் அப்படின்னு சொன்னா, ராணுவ பலத்தை பயன்படுத்தி கூட கிரீன்லாந்த அமெரிக்காவோடு இணைப்பேன் என்பதுதான் அதனுடைய பொருள். இப்ப அதனால என்ன ஆகியிருக்குன்னு சொன்னா, ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் இதை எதிர்க்கின்றன. இந்த ஆட்ட கடிச்சு, மாட்ட கடிச்சு, கடைசியில மனுஷனையே கடிச்ச கதை அப்படின்ற மாதிரி, இப்ப வெனிசுலா அதிபர அவருடைய மனைவிய சிறைப்பிடித்து, கடத்தி அமெரிக்காவுல கொண்டு வச்சிருக்குது அமெரிக்கா. அ அதே மாரி உலகத்துல பல நாடுகளுக்கும் அமெரிக்கா ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது. இந்த நிலைமை மாறி, இந்த கூட்டணியினுடைய அடிமடியிலேயே இன்றைக்கு அமெரிக்கா கை வைக்க ஆரம்பித்து விட்டது. ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் இணைந்து அதை எதிர்க்கின்றன. குறிப்பாக பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்வீடன் ஆகிய நாடுகள் தங்களுடைய படைகளை கிரீன்லாந்துக்கு அனுப்பிவிட்டன. எதற்காக? ஒருவேளை அமெரிக்க ராணுவம் கிரீன்லாந்தை கைப்பற்றுவதற்கு அங்க வந்தா, அமெரிக்க ராணுவத்தை எதிர்த்து போரிடுவதற்காக பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்வீடன் நாட்டு படைகள் டென்மார்க் படைகளோடு தயாராகிவிட்டன. இப்படி இன்றைக்கு இந்த நாடு பிடிக்கக்கூடிய ஆசையினால், மேலாதிக்கம் அந்த காரணத்தினால் இன்னைக்கு அமெரிக்காவுக்கும் அதனுடைய ஐரோப்பிய கூட்டாளிகளுக்கும் இடையிலேயே ஒரு பிரச்சனை, சிக்கல் ஏற்பட்டு இருக்கிறது என்பதுதான் உண்மை. போக போக இந்த இந்த பிரச்சனை எந்த திசையில் நகரும் என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியை செவிமடுத்த அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம்.